அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெய்லி பீஸ் ஆப்ரெட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கான வேதவசனம் சங்கீதம் அதிகாரம் 121 வசனம் 1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை நினைவூட்டுகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறது. மனித வாழ்க்கையில் பல சவால்களும் கஷ்டங்களும் வரலாம். சில நேரங்களில் நாம் உதவி தேடி சுற்றிலும் பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனம் நமக்கு உண்மையான உதவி எங்கிருந்து வருகிறது என்பதை சொல்லுகிறது. அது மனிதர்களிடமிருந்து அல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடமிருந்து தான். அவர் எல்லாம் வல்லவர், நம்முடைய பிரச்சனைகளையும் தேவைகளையும் அறிந்தவர். நாம் அவரை நோக்கி விசுவாசத்தோடு பார்க்கும்போது அவர் நமக்கு சரியான நேரத்தில் உதவி செய்வார். மத்தேயு அதிகாரம் 14 வசனங்கள் 28 முதல் 31 வரை இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வரக்கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக கடலின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். மேலும் இயேசு பேதுருவின் கையை பிடித்து தண்ணீரில் மூழ்காத வண்ணம் காப்பாற்றினார். அதேபோல் பழைய ஏற்பாட்டில் 2 தினவர்த்தமானம் அதிகாரம் 20 வசனம் 12 இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பெலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். ஆகையால் மனம் தளராமல் கர்த்தரை நோக்கி நம் கண்களை உயர்த்துவோம். அவர் நம்முடைய பாதுகாவலர், நம்முடைய உதவியாளர், நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு உதவியாக இருப்பதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நோக்கி பார்க்கும் விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்கள். எங்கள் தேவைகளில் உதவி செய்து உம்முடைய சமாதானத்தால் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.